சர்வதேச அளவில் நவம்பர் 20ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டாலும் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான இன்றுதான் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாள் வெறும் கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் நாளாகவும் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் ஆச்சரியமூட்டும் இரு குழந்தைகளின் திறன் குறித்து இப்போது பார்க்கலாம். பொம்மை கார்கள் என்றால் குழந்தைகளுக்கு அதன் மீது ஈர்ப்பு ஏற்படுவது இயல்பு. ஆனால் நிஜ கார்கள் மீதான ஈர்ப்பால் நூற்றுக்கணக்கான கார்களின் பெயர்களை தெரிந்து வைத்துள்ளான் 6 வயது சிறுவன் லக்ஷின். 2ஆம் வகுப்பு பயிலும் இந்த லக்ஷின் 10 நிமிடங்களுக்குள் 300க்கும் மேற்பட்ட கார்களின் பெயரை பார்த்தவுடனே அடையாளம் கண்டு சொல்கிறான். இதற்காக உலக சாதனைக்கான சான்றிதழும் பெற்றுள்ளான். Grand Cherokee, Jeep Cherokee, Jeepster, Kayak, Lada Extra, Lamborghini, Land Rover, Freelander, Lexus LFC, Lexus JS, Lighting, Lotus 211, Lexus 7, Magnum Bolero. சிறுவயதிலேயே கார்களை அடையாளம் காண்பதை அறிந்து கொண்ட பெற்றோர் அதனை ஊக்குவிக்கும் விதமாக பல கார்கள் பற்றிய அறிதலை லக்ஷினுக்கு ஏற்படுத்தியுள்ளனர். இதுவே பிற்காலத்தில் அவனுடைய வாழ்வை தீர்மானிக்க உதவலாம் என நம்புவதாக தெரிவிக்கிறார் லக்ஷினின் தாய். 2.5 வயசுல இருந்தே கார்னா அவ்வளோ இஷ்டம். அவங்க அப்பா கூட அவுட்டிங் போகும்போது என்ன கார் நேம் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். நான் 1 டைம் சொல்லி கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் அவுட்டிங் போகும்போது கரெக்டாக அந்த கார் நேமை சொல்லுவான். ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது சின்ன பாட்டு தான் தெரியும், ஆனால் கரெக்டாக அந்த கார் நேமை சொல்லிடுவான். அப்புறம் அவனோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அப்புறம் நெட்டில் அதில் டவுன்லோட் பண்ணி அவனுக்கு போட்டு கொடுத்து அப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போதைக்கு 300 கார் சொல்கிறான். அண்ணனுக்கு சற்றும் சளைத்தவன் அல்ல என சொல்லும் 3 வயதான லக்ஷனின் தம்பி கிரிஷு 62 தேசிய கொடிகள் எந்த நாட்டுடையவை என்பதை மழலை மொழி மாறாமல் சொல்கிறான். ஜப்பான், ஆசியா, மெக்சிகோ, நேபாள், பாகிஸ்தான், பாரு, பனாமா. நேரு மாமா என அன்போடு அழைக்கப்பட்டவரின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஒளிமயமான எதிர்காலத்தை குழந்தைகளில் கண்ட அவரின் கனவு நனவாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு குழந்தையின் திறமையும் அடையாளம் காணப்பட வேண்டும். அதுவே அவர்களின் எதிர்காலத்தையும் அடையாளம் காட்டலாம். குழந்தைகளுடைய திறமைகள் சாதாரண செயல்பாடுகளாகவே போவதும் சாதனைகளாக மாறுவதும் பெற்றோர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கையிலும் தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.